ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி A to Z மேக்ஸ் கோர்ஸ் கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். அதில் ஆல்ரெடி சிம்பிளிஃபிகேஷனில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு சொல்லி 3 வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து நம்மளோட கிராஷ் கோர்ஸில் 4th வீடியோ. ஓகே, ரீசெண்டாக தான் நம்ம சேனலில் ஹவு டு கிளியர் இன் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட், நம்ம ஒரு எக்ஸாமை ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு எக்ஸாம் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற பேசிக்கான விஷயங்கள் எதெல்லாம் ரொம்ப முக்கியம், இது பண்ணால் கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், மேலே இப்போ ஐகார்ட்லேயுமே வந்து உங்களுக்கு மெசேஜ் மாதிரி வந்திருக்கும், நீங்கள் அதில் போய் அந்த வீடியோவை பார்க்கலாம். ஓகே, நம்ம கிளாஸ் அப்படிங்கிற ஸ்டார்ட் பண்ணிடலாம். கீழே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன். ஓகே, அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் அப்படின்னா நமக்கு தமிழில் இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கூட்டுத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டுத்தொடர். ஏன் கூட்டுத்தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க? கூட்டுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்க்ரீஸ் பண்ணுறது. ஓகே, ஒரு வேல்யூவை ப்ளஸ் பண்ணி போடுறது. எக்ஸாம்பிள் 3, 6, 9, 12, 15. ஓகேவா? இப்போ இந்த நம்பரில் நமக்கு இங்கே வேல்யூ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள். +3, +3, +3, +3 எல்லாத்துக்குமே இப்போ ஒரே மாதிரியான வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுதான் நம்ம அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது இன்க்ரீஸ் மட்டும் இல்லை, டிக்ரீஸ் ஆனாலும் அதே பேட்டர்ன் தான். இப்போது 12, 9, 6, 3ன்னு சொல்லி இப்படி டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. -3, -3, -3, -3. ஓகேவா? ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ், ஒரு சீக்வன்ஸ் போயிட்டே இருக்குது அப்படின்னா அதில் வேல்யூஸை கண்டினியூஸாக ஒரே மாதிரி நம்பர்ஸால் ஆட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலும் ஒரே மாதிரி நம்பரால் டிக்ரீஸ் பண்ணியிருந்தாலும் அதை நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? இதுக்கு ஒரு சில பேசிக்கான ஃபார்முலாஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு நம்ம சம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இதில் நமக்கு முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸை பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஏ அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ வந்து டினோட் பண்ணுவோம். ஏ அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படின்னு அர்த்தம். அந்த ஏபி சீரீஸ்லேயே வந்து எது முதல் டேர்மாக இருக்கோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படின்னு எடுத்துப்போம். இது ஏ. அடுத்தது டின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம். டி அப்படின்னா காமன் டிஃபரன்ஸ். காமன் டிஃப்ரென்ஸ். இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா செகண்ட் டேர்மையும் ஃபஸ்ட்டு டேர்மையும் மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? நம்ம முன்னாடியே பார்த்தோம் 3, 6, 9, 12ன்னு போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அந்த நம்பர்ஸோட டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்ப்போம். 3லேருந்து 6 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 6லேருந்து 3 இன்க்ரீஸ் ஆகி 9 வந்திருக்கும், 9லேருந்து 3 இன்க்ரீஸ் ஆகி 12 அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்போது அந்த டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு சேமாக இருக்கா இல்லைன்னு பார்க்குறோம். அதனால் டி வந்து காமன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம். இப்போது கொஸ்டினில் ஏவையும் டியும் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ், ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு 3 டேர்ம், ஃபஸ்ட்டு ஒரு 4 டேர்ம், ஃபஸ்ட்டு ஒரு 5 டேர்ம் கேட்டாங்கன்னா இப்போ இந்த பேட்டர்னே எப்படி இருக்குன்னா ஏபியோட பேட்டர்ன் நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம் ஆல்ரெடி என்னென்னு பார்த்துட்டோம். ஏ தான் ஃபஸ்ட் டேர்மாக இருக்கும். அடுத்து ஒவ்வொரு வேல்யூலையும் என்ன இன்க்ரீஸ் ஆகும்? டியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2டி, அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2டி, ஏ ப்ளஸ் 3டி, ஏ ப்ளஸ் 4டி அப்படி சொல்லி போய்கிட்டே இருக்கும். எத்தனை டேர்ம்ஸ் கேட்குறாங்களோ அத்தனை டேர்ம்ஸ்க்கு நம்ம எழுதலாம். இப்போது இது வந்து ஒரு 3 டேர்ம் 4 டேர்ம்னா ஓகே. இப்போ ஒரு 10 டேர்ம் 20 டேர்ம் 100வது டேர்ம் 500வது டேர்ம் அப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் போட்டு கண்டுபிடிக்க முடியாது. அப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 15th டேர்ம் கேட்குறாங்க, 16th டேர்ம் கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டேர்மை கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு ஃபார்முலா இருக்குது. டிஎன் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ, ஓகேவா? இப்போ இங்கே டிஏ இல்லை, ஓகேவா? அடுத்தது செகண்ட் டேர்மில் எத்தனை டி இருக்குது? ஒரு டி இருக்குது. அடுத்தது தேர்டு டேர்மில் 2 டி இருக்குது. அப்போ அடுத்து என்ன வரும்? ஏ ப்ளஸ் 3டி. இதில் 4 டேர்முக்கு 3 டி இருக்குது. ஓகேவா? அப்போ எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது? நம்பர் ஆஃப் டேர்மோட டி வந்து 1 கம்மியாக இருக்குது. ஓகே, அப்போது ஏ எந்த சேஞ்சஸுமே இல்லை, ஆனால் டி வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் வேல்யூ இருக்கோ அதுலேருந்து 1 கம்மியாக இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் n-1 இன்டூ டி. இதுதான் வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் டேர்மை வந்து அந்த சீக்வன்ஸில் கேட்டாங்க அப்படின்னா டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n-1 இன்டூ டி. ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம், டிங்கிறது காமன் டிஃப்ரென்ஸ், என்னங்கிறது எத்தனாவது டேர்மை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போது அடுத்தது இப்போது ஏதாவது டேர்மை கேட்குறாங்க. இப்போது அடுத்தது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், மொத்தம் அதில் எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது கவுண்ட் பண்ணுறது. நம்ம கவுண்ட் பண்ணலாம் 1 2 3 4 5 6ன்னு.
இப்போ ஒரு பாக்ஸில் வந்து 5 பால் இருக்குது, எவ்வளோ பால் இருக்குன்னு கேட்டால் 5 பால்னு சொல்லி கவுண்ட் பண்ணி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நம்பர் ஆஃப் வேல்யூஸை கவுண்ட் பண்ணி சொல்ல சொன்னாங்க அப்படின்னா n is equal to l minus a by d plus 1. ஓகேவா? இதில் a ஆல்ரெடி தெரியும் ஃபர்ஸ்ட் டேர்ம், d வந்து காமன் டிஃப்ரென்ஸ். இப்போ எல்லுன்னு ஒன்று வந்திருக்கு. எல்லுங்கிறது என்ன அப்படின்னா லாஸ்ட் டேர்ம், அதில் கடைசியாக என்ன டேர்ம் இருந்தது அப்படின்னு சொல்லி. ஏன்னா மொத்தம் கடைசி டேர்ம் இருந்தால் தான் நம்ம மொத்தம் எவ்வளோ டேர்ம்னு கவுண்ட் பண்ணி சொல்ல முடியும். அப்போது லாஸ்ட் டேர்ம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3, 6, 9 அப்படின்னு அப் டு 99 இப்படி கொடுத்துட்டு இதில் எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. அப்போ எல்ல வந்து 99 எடுத்துகிட்டு ஏ வந்து 3, டி வந்து t2 மைனஸ் t1 போட்டோம்னா அங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ அடுத்தது சம் ஆஃப் n டேர்ம்ஸ். ஓகேவா? இப்போ இது பார்த்தது எல்லாமே இண்டிவிஜுவலாக வேல்யூஸை பார்த்தோம். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸை ப்ளஸ் பண்ணுறது. இப்போது 3 + 6 + 9 அப் டு ஒரு 20 டேர்ம்ஸை ப்ளஸ் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி சம்மு கேட்டாங்க அப்படின்னா, ப்ளஸ் பண்ணி வர வேல்யூஸை கேட்டாங்க அப்படின்னா ஃபார்மில் வந்து 2 ஃபார்முலா இருக்குது. இப்போ கொஷினில் எல் வேல்யூ இல்லை அப்படின்னா Sn is equal to n by 2 2a plus n minus 1 into d. ஓகேவா? எல் கொடுக்கல அப்படின்னா n by 2 2a plus n minus 1 into d. இதுவே கொஷினில் எல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, எல் இருந்துச்சுன்னா Sn is equal to n by 2 a plus l. ஓகேவா? எல் இல்லைன்னா ஒரு ஃபார்முலா, எல் இருந்தால் ஒரு ஃபார்முலா. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஃபார்முலாஸ். இது தெரிஞ்சால் நம்ம ஏபியை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஃபார்முலாஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஷின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? 6, 10, 14, 18. இப்போ இதில் வந்து 15th டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஏதாவது பர்டிகுலர் டேர்மை கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்னது? Tn is equal to a plus n minus 1 into d. Okay, n minus 1 into d. எப்போ இங்கே a வேல்யூ என்னது? 6. nங்கிறது எத்தனாவது டேர்மை கேட்குறாங்க? 15th டேர்மை கேட்குறாங்க. அப்போ 15 minus 1. dங்கிறது t2 minus t1. அப்போ 10 minus 6 வந்து 4. அப்போ dயோட வேல்யூ 4. இப்போ 6 plus 14 into 4. இப்போ 6 plus 56. 56 plus 6 62. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 62. அடுத்தது இதுலேயே அதே மாதிரி வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்க? சம் ஆஃப் த 20 டேர்ம்ஸ். நம்பர்ஸை ப்ளஸ் 20 டேர்ம்ஸை ப்ளஸ் பண்ணால் எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. அப்போ ஏ வந்து 6, டி வந்து 4, n வந்து 20. ஓகே, அப்போ இதில் லாஸ்ட் டேர்ம் இல்லை. இப்போ லாஸ்ட் டேர்ம் இல்லை அப்படின்னா ஃபார்முலா வந்து Sn is equal to n by 2 2a plus n minus 1 into d. அப்போ n வந்து 20 by 2 2 into 6 plus எத்தனை டேர்ம்? 20. அப்போ 1 minus பண்ணால் 19 into d யோட வேல்யூ 4. அப்போ இது வந்து 10 ஆகிடும். 10 into 12 plus 76. இப்போ 10 into வேல்யூஸ் ஆட் பண்ணால் 88. 88 into 10 அப்படின்னா 880. அப்போது இந்த கொஷினோட ஆன்சர் வந்து 880. அடுத்தது 3, 6, 9, 12. ஓகே, இதுக்கு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஸ்டாப் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, 3, 6, 9, 12. இப்போ இங்கே என்ன டேர்ம் கேட்குறாங்கன்னா 20th டேர்ம். இப்போ 20th டேர்ம்னா ஃபார்முலா வந்து Tn is equal to a plus n minus 1 into d. இப்போ இதில் ஏங்கிறது 3 plus n minus 1னா 20 டேர்ம் கேட்குறாங்க. அப்போ 19 into d யோட வேல்யூ என்ன இருக்கும்? 6 minus 3 3.
இப்போ 3 + 54 இப்போ 57. இப்போ 57 இருக்க மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 57,300 இல்லை 57,600 ரெண்டில் ஏதோ ஒன்று தான் இருக்கும். அடுத்து செகண்ட் ஒன் என்ன கேட்குறாங்க, சம் ஆஃப் த வேல்யூஸ். இப்போ சம் ஃபார்முலா என்னது, Sn is equal to n/2. இப்போ 20/2 2 into a ஓட வேல்யூ 3 plus 19 into 3. இப்போ 10 into 6 plus 54. அப்போ 10 into 60. இப்போ ஆன்சர் வந்து 600. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்னது, ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு 57, செகண்ட் ஒன்றுக்கு 600. ஓகே, அடுத்த கொஷின். இஃப் த 10th டேர்ம் ஆஃப் அ சீக்வன்ஸ், ஓகே ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு அதோட 10th டேர்ம் வந்து 40 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ 10th டேர்ம் 40 அப்படின்னா ஓகே T10 10th டேர்ம் வந்து 40. அதுக்கப்புறம் 20th டேர்ம் வந்து 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, எக்ஸ்த் டேர்ம் கண்டுபிடிக்கணும். இது அப்படியே ஒரு ஈக்குவேஷன் எடுப்போம். 10th டேர்ம் அப்படின்னா a + 90. முன்னாடி என்ன சொன்னோம், n வந்து எப்பவுமே ஒன்று கம்மியாக இருக்கும் ஃபார்முலாவில். இப்போ 90னா 40, இன்னொன்று a + 19d = 10. இது 10th டேர்ம், இது வந்து 20th டேர்ம் இப்படி பிரிச்சிருக்கும். ஓகே, இப்போ இதில் நம்ம அப்படியே மைனஸ் பண்ணோன்னா என்ன ஆகும், மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது கேன்சல் ஆச்சுன்னா -10d = 30. இப்போ டியோட வேல்யூ -3ன்னு கிடச்சிருக்கு. கொஷினில் கொடுத்த கண்டிஷன் படி டி எப்படி கண்டுபிடிக்கணும், d = t2 - t1. அப்போது செகண்ட் டேர்ம் வந்து a - b, ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து a. இதில் என்ன ஆகும், a கேன்சல் ஆகிடும், டியோட வேல்யூ -b. ஓகே, இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா எக்ஸ்த் டேர்ம் கேட்குறாங்க. நம்ம ஃபார்முலா Tn is equal to a plus n minus 1 into d. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏங்கிறது இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் a தான், என்னங்கிறது x minus 1 கண்டுபிடிக்கிறோம். டிங்கிறது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா -3 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா, இப்போது a ப்ளஸ் மைனஸ் இருக்கனால -3 x + 3. இப்போ இதில் நமக்கு ஏவோட வேல்யூ தெரிஞ்சால் தான் நம்ம இந்த இடத்துல சால்வ் பண்ண முடியும். ஓகே, அப்போ நம்ம ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போது இதில் இந்த கண்டிஷன் படி எனக்கு b வேல்யூ -bன்னு கிடச்சிருக்கு, ஏ வேல்யூ என்னன்னு தெரியல. ஓகேவா, நம்ம அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ இதில் டியோட வேல்யூ -3ன்னு கிடச்சிதா, இதை கொண்டு போய் ஃபஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் எதை ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணலாம். a + 9d = 40 இருந்ததா. இப்போ இதில் நான் வந்து -3 சப்ஸ்டியூட் பண்ணால், டிக்கு பதிலாக -3 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், 27. அந்த பக்கம் போகும்போது 40 + 27 மாறிடும். அப்போது a = 67 அப்படின்னு வரும். ஓகே, இப்போ ஏவோட வேல்யூ 67. 67 + 3 - 3x. அப்போது 70 - 3x வந்து ஆன்சராக இருக்கும். ஓகே, இப்போ இதில் நம்ம ஆன்சர் என்ன வந்துருக்கு, 70 - 3x. இப்போ ஆன்சர் வந்து 70 - 3x. ஓகே, அடுத்த கொஷின். இப்போ இதில் நமக்கு t1 + t5 + t10 t15 t20 t24. ஓகே, இந்த டேர்ம்ஸ்லாம் ப்ளஸ் பண்ணால் 225 வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 24 டேர்ம்ஸ் ஆட் பண்ணால் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போது இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு a வேல்யூ d வேல்யூ தெரியணும், அது தெரிஞ்சால் தான் போட முடியும். ஓகே, அப்போது இங்கே இருக்க கண்டிஷன் வச்சு எழுதணும் அப்படின்னா இப்போ t1 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் a, அடுத்து t5 அப்படின்னா ஃபிஃப்த் டேர்ம், நம்ம இங்கே 4d அப்படின்னு போடணும், எப்பயுமே ஒன்று கம்மி பண்ணி போடணும். 10th டேர்ம் அப்படின்னா a + 9d. அடுத்தது 15th டேர்ம் அப்படின்னா a + 14d. 20th டேர்ம் அப்படின்னா a + 19d. 24th டேர்ம் அப்படின்னா a + 23d. இது எல்லாத்தோட வேல்யூ தான் 225. இப்போ எத்தனை a இருக்குது, 1 2 3 4 5 6. இப்போ 6a ப்ளஸ் நம்பர்ஸ் 4d ஆட் பண்ணோம் அப்படின்னா, சரி d வேல்யூஸில் ஆட் பண்ணால் 4 + 9
13, 27, 27 plus 19, 37, 46, 46, 8 is 66, 69. So 69D equal to 225. ஓகேவா? இப்போ 6A plus 69D 225. ஓகே, இப்போ இதை 3ஆல் டிவிசிபிள் பண்ணுவோம். அப்போ என்ன வரும்? 2A plus 23D 3ஆல் டிவிசிபிள் பண்ணால் 75. இப்போ நம்ம ஃபைனலாக கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? சம் ஆஃப் த 24 terms. இப்போ 24 terms ஃபார்முலா என்னது? n by 2 2a plus n minus 1 24 minus 1 23d. இப்போ இதே வேல்யூ வந்துருச்சா? 2a plus 23d இதோட வேல்யூ 75 வந்துருக்கு. நம்ம இப்போ எக்ஸ்ட்ராவே என்ன வந்தால் ஃபார்முலாவாக மாறிடும்? n by 2 மல்டிபிள் பண்ணணும். n by 2னா என்னது? இங்கே 24 terms, அப்போ அதில் பாதி 12. அப்போ ரெண்டு பக்கமும் 12ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகே, அப்போது இங்கே 12ஆல் மல்டிபிள் பண்ணோன்னா 12ன்னு வரும். அதை 24 by 2ன்னு எழுதிக்கலாம். 2a plus 23d. இப்போ 75 into 12 அப்படின்னா இப்போ 900. இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் வந்துருச்சு? S24 சம் ஆஃப் த 24 terms ஃபார்முலாவாக மாறிடுச்சு. இதோட வேல்யூ வந்து 900. ஓகேவா? நமக்கு அந்த கண்டிஷன் 6a plus 69d தான் நமக்கு இதுலேருந்து கிடச்சிருக்கு அவங்க கொடுத்த கண்டிஷன் வச்சு. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம 24th term கண்டுபிடிக்கணும். அதுக்கு 2a plus 23d வரணும். அதுக்கேற்ற மாதிரி 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் 12ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். அது ஃபார்முலாவாக மாறி இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்தது ஒரு சில முக்கியமான ஃபார்முலாஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ், ஆட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ் இதை பேஸ் பண்ண ஃபார்முலாஸ் தான். ஓகே, இப்போ இது நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஆல்ரெடி. 1 plus 2 plus 3 up to n terms. 1 plus 2 plus 3 இந்த நம்பர்ஸ்லாம் என்னது? இது ஒரு நேச்சுரல் நம்பர்ஸ். இந்த மாதிரி சம் ஆஃப் த ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா வந்து n into n plus 1 by 2. இது வந்து இதோட சம் கேட்டாங்கன்னா. இதுவே கொஷினில் ஆவரேஜ் ஆர் மீன், ஆவரேஜ் இல்லைன்னா மீன் கேட்டாங்க அப்படின்னா ஒரு எண்ணை கட் பண்ணிடுங்க, n plus 1 by 2. நம்ம இங்கே சம் மட்டும் தான் பார்ப்போம், ஆவரேஜ் டாப்பிக்கில் தான் அது பார்ப்போம். இருந்தாலும் நான் இப்போ சொல்லிடுறேன். ஓகே, அடுத்தது 1 square plus 2 square 3 square up to n square. ஒரு 20 term 30 termோட ஸ்கொயர் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆட் பண்ணால் என்ன வரும்னு கேட்டாங்க அப்படின்னா n into n plus 1 into 2n plus 1 by 6. அப்போது ஆவரேஜுக்கு என்ன ஃபார்முலா வரும்? n மட்டும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா n plus 1 into 2n plus 1 by 6. ஓகேவா? இப்போ அடுத்தது கியூப். 1 cube 2 cube 3 cube up to ஒரு 10 term 20 term இந்த மாதிரி டேர்ம்ஸோட கியூபை ப்ளஸ் பண்ணால் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா நார்மல் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? n into n plus 1 by 2. இது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஃபார்முலா. அதே ஃபார்முலா எழுதிட்டு ஹோல் ஸ்கொயர் மட்டும் போட்டுக்கோங்க. ஓகேவா? இதுதான் கியூப் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்முலா. இப்போ இதுவே ஆவரேஜில் கேட்டாங்க அப்படின்னா n மட்டும் தானே விடணும். இப்போ ஒரு n கம்மி பண்ணோன்னா n into n plus 1 by 2 ஹோல் ஸ்கொயர். இதுக்கு மட்டும் முன்னாடி மொத்தமாக ஹோல் ஸ்கொயர் வரும். ஒரு n கம்மியானனால n plus 1 by 2 மட்டும் ஹோல் ஸ்கொயர். இப்போது அடுத்தது இதுவே ஆட் நம்பர்ஸ் பேட்டர்ன். இப்போ 1 plus 2 plus 3 up to n terms அப்படின்னா ஃபார்முலா வந்து n ஸ்கொயர். எவ்வளோ டேர்ம்ஸ் சொல்கிறாங்களோ அவ்வளோ டேர்ம்ஸை ஸ்கொயர் பண்ணால் போதும். 10ன்னு சொன்னாங்கன்னா ஆன்சர் 100, 14 சொன்னாங்கன்னா ஆன்சர் 196. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கொடுத்து ஆட் நம்பர் கேட்டாங்க அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை ஸ்கொயர் பண்ணால் போதும். அப்போது இங்கே ஃபார்முலா என்ன வரும்? ஆவரேஜுக்கு ஆவரேஜ் வந்தால் ஒன்று கம்மி பண்ணுமா? அப்போ ஃபார்முலா வந்து n இருந்திருக்கும். அடுத்தது இதே 1 plus 3 plus 5ல் நமக்கு லாஸ்ட்டில் ஏதோ ஒரு டேர்ம் 13 15 அந்த மாதிரி ஏதோ ஒரு டேர்மை கொடுத்தாங்கன்னா அந்த டேர்மை எல்லுன்னு வச்சுக்கலாம். லாஸ்ட்டு டேர்ம், அந்த லாஸ்ட்டு டேர்ம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா l plus 1 by 2 ஹோல் ஸ்கொயர். ஓகே, l plus 1 by 2 ஹோல் ஸ்கொயர். அடுத்தது ஈவன் நம்பர்ஸ் 2 plus 4 plus 6
இந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸ் ஏதாவது ஒரு டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஃபார்முலா வந்து n into n plus 1, வெறும் n into n plus 1 அவ்வளோதான். இதே ஆவரேஜோட ஃபார்முலா வந்து n plus 1, ஒரு n மட்டும் கம்மி பண்ணிக்கணும் அவ்வளோதான். ஓகே, அப்போ சம் ஃபார்முலாஸ்லாம் படிச்சுக்கோங்க. அது எல்லாத்துலேயும் ஒரு n கம்மி பண்ணிங்கன்னா மீன் ஃபார்முலா வந்து வந்துடும். ஓகே, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். நமக்கு ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்கக்கூடிய மாடல்ஸ் இது எல்லாமே. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 2 3ன்னு போயிட்டே இருக்குது. இது ஒரு 150 டேர்ம்ஸுக்கு போச்சுன்னா நமக்கு எவ்வளோ வேல்யூ வரும்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு ஃபார்முலா என்னது, n into n plus 1/2. ஃபார்முலா வந்து n into n plus 1/2. நீங்கள் ஒரு தடவை ஃபார்முலாவில் எழுத தேவையில்லை, டேரெக்டாக அந்த என்ன டேர்ம் கொடுக்குறாங்களோ 150 அதுக்கு அடுத்த நம்பர் டிவைடட் பை 2. இப்போ 2ல் கேன்சல் பண்ணால் 75. இப்போ 75 into 155. 75 15 2 3 7 75. இப்போ 5 12 3 1. இப்போ 11 3 2 5. 11,325 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின். இப்போ இதில் நமக்கு 4 5 6 7ன்னு போகுது. நமக்கு ஃபார்முலா எப்படி இருந்தால் போட முடியும், 1 2 3 4 5ன்னு போயிட்டு 15 டேர்ம்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 15 into 16/2ன்னு சால்வ் பண்ணுவோம். இப்போது இது ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன நம்ம சேர்க்கணும், 1 2 3 நம்ம சேர்த்தா தான் இது ஃபுல்லாக கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து இதில் பாய் தான் இருக்குது. அப்போ 1 2 3 நமக்கு தேவையில்லை, நம்ம ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டோம். இதிலேருந்து 1 2 3யோட சம்மை மட்டும் மைனஸ் பண்ணிட்டா போதுமா? ஓகேவா, நமக்கு 4லேருந்து தான் நமக்கு வேணும். ஆனால் நமக்கு ஃபார்முலா 1லேருந்து இருந்தால் தான் இருக்குது. அதனால் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதில் அந்த எக்ஸ்ட்ராவாக நம்ம எடுத்த வேல்யூஸை மைனஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ மைனஸ் 3 டேர்ம்ஸ்னால் அதே தான், n into n plus 1, 3 into 4/2. இங்கே 8, இங்கே 2. இப்போ 120 minus 6, இப்போ ஆன்சர் 114. அடுத்த கொஸ்டின். இப்போ இது எல்லாமே என்ன நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ்னால் ஃபார்முலா என்னது, n into n plus 1. இப்போது 15 into 16. 15 into 16 எவ்வளோ, 240. ஆன்சர் வந்து 240. அடுத்தது இது எல்லாமே என்ன நம்பர்ஸ் அப்படின்னா ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸில் லாஸ்ட் வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபார்முலா என்னது, l plus 1/2 ஹோல் ஸ்கொயர். அப்போது 199 plus 1னா 200/2 ஹோல் ஸ்கொயர். அப்போது ஆன்சர் வந்து 100 ஸ்கொயர். இப்போ 2 0 எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், அதுதான் 10,000. ஆன்சர் வந்து 10,000. ஓகே, இதில் 6 7 12 18 17 24 22. ஓகே, இது வந்து நமக்கு ஏபி ஃபார்மேட்லேயும் இல்லை, நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்மேட்லேயும் இல்லை. அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்டர்னேட் நம்பர்ஸ் எடுத்து பார்ப்போம். இப்போ இங்கே ஆல்டர்னேட் நம்பர்ஸ் என்ன இருக்குது, 6 12 18 24 இப்படியே போயிட்டே இருக்குது. ரிமைனிங் இருக்கிறதுலாம் என்னது, 7 12. ஓகே, செகண்ட் இருக்க வேல்யூஸ்லாம் நம்ம எடுத்துருக்கோம். செவன் 12 17 22 இப்படி போயிட்டே இருக்குது. ஓகே, இப்போது இதில் நமக்கு எதாவது பேட்டர்ன் வருதான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ இதில் நமக்கு என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது, இதில் வந்து +6 +6 +6 இன்க்ரீஸ் ஆகுது. இதில் +5 +5 +5 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது இதுவும் ஏபி தான், இதுவும் ஏபி தான், ரெண்டுமே ஏபி தான். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த 13th டேர்ம். இப்போ 13 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போது இது இதில் எப்படி பேட்டர்ன் கண்டுபிடிக்க முடியும்னு பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 6ஆக இருக்குது, செகண்ட் நம்பர் 7ஆக இருக்குது, அடுத்தது 12ஆக இருக்குது, அடுத்தது 12ஆக இருக்குது. இப்போது இந்த 2 நம்பரும் ஒரு பேட்டர்னில் இருக்குது, இந்த 2 நம்பரும் ஒரு பேட்டர்னில் இருக்குது. இப்போ 5th டேர்ம்னா இதுலேருந்து ஒரு 2 டேர்ம் வந்திருக்கும், இதுலேருந்து ஒரு 2 டேர்ம் வந்திருக்கும். இப்போ அடுத்து வர டேர்ம் தான் நம்ம 5th டேர்ம்னு எடுக்க முடியும். இப்போ இங்கே நமக்கு 13 டேர்ம்ஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போது நமக்கு 13க்கு முன்னாடி வந்து 12 டேர்ம்ஸ்னு எடுத்துக்கலாம். அப்போ 12னா ஃபஸ்ட்டு செட்டில் ஒரு 6 டேர்ம்ஸ் இருந்திருக்கும், செகண்ட் செட்டில் ஒரு
6 டேர்ம்ஸ் இருந்திருக்கும். அப்போ மொத்தமாக 12 டேர்ம்ஸ் ஆச்சு. அப்போது 13th டேர்ம் எந்த சீரீஸில் வரும்? இது ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சு 6 டேர்ம்ஸ், இது ஒரு ரவுண்ட் 6 டேர்ம்ஸ் முடிஞ்சிருச்சு. அப்போ எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இதில் ஆல்ரெடி 6 டேர்ம்ஸ் போயிடுச்சுன்னா அப்போ 7th டேர்ம் தான் நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஃபஸ்ட்டு சீரீஸில் 7th டேர்ம் தான் நமக்கு தேவையான வேல்யூ. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சீரீஸில் 7th டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது? இந்த மாதிரி ஏதாவது டேர்ம் கண்டுபிடிக்கனாலே ஃபார்முலா வந்து Tn is equal to a plus n minus 1 into d. ஃபஸ்ட்டு சீரீஸில் a என்ன இருக்குது? 6. 7th டேர்ம் கண்டுபிடிக்கணும். இப்போ 6 இன்ட்டு d வந்து அதுவும் 6. அப்போ 6 + 36. அப்போது ஆன்சர் வந்து 42. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 42. ஓகே, இது புரிஞ்சுதான் உங்களுக்கு? நமக்கு இங்கே சிங்கிள் பேட்டர்ன் வந்து தனித்தனி பேட்டர்னாக பிரிக்கும் போது 13 டேர்மாக முதல்ல 12 டேர்ம்னு எடுத்துக்கலாம். அப்போ தான் ரெண்டாக பிரிக்க முடியும். ஏன்னா இங்கே நம்ம ரெண்டாக பிரிச்சிருக்கோம். இப்போ 12 டேர்ம்னு எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட் இதில் ஒரு 6 டேர்ம் இருக்கும், செகண்ட் இதில் ஒரு 6 டேர்ம் இருக்கும். அடுத்து 13வது டேர்ம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? ஃபஸ்ட்டு சீக்வன்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகும். இது ஆல்ரெடி 6 டேர்ம் நமக்கு எடுத்தாச்சு. அப்போ 7th டேர்ம் தான் நமக்கு தேவையான வேல்யூவாக இருந்திருக்கும். இப்போ 7th டேர்ம் மட்டும் கண்டுபிடிச்சா போதும் ஃபஸ்ட்டு சீரீஸில். ஓகே, ரொம்பவே ஈஸி தான், கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுதுன்னா போதும். ஓகே, அடுத்தது 1 minus 2 minus 3 2 minus 3 minus 4 3 minus 4 minus 5 up to 100 terms. 100th term என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, 1 2 3 2 3 4 3 4 5ன்னு ஒரு பேட்டர்ன் போயிட்டுருக்கு. ஓகே, இப்போது இதுலேயே அதே மாதிரி நம்ம பிரிக்க முடியும். இப்போ இதில் 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஓகே, 3 செட் வேல்யூஸாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு செட் வந்து பாசிட்டிவாக இருக்க நம்பர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். 1, அடுத்து 2, அடுத்து 3. அப்போ அடுத்து ஒரு 3வது டேர்ம் வந்து பாசிட்டிவ் வேல்யூவாக தான் இருந்திருக்கும். அப்போ இதுலேருந்து நம்ம ஒரு ஃபஸ்ட்டு பேட்டர்ன் எடுக்கலாம். ஃபஸ்ட் பேட்டர்ன் வந்து 1 2 3 அப்படியே போயிட்டே இருக்கும். அடுத்து செகண்ட் பேட்டர்ன் என்ன வருதுன்னா அப்படின்னா -2 -3 -4 இப்படியே போயிட்டே இருக்குது. அடுத்து 3வது பேட்டர்ன் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு, செகண்ட் எடுத்தாச்சு, அடுத்த தேர்டு -3லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. -3, அடுத்த செட்டில் 3வது வேல்யூ -4, அடுத்த செட்டில் 3வது வேல்யூ வந்து -5. ஓகே, இந்த மாதிரி ஒரு செட்டை நம்ம 3 செட்டாக பிரிச்சிருக்கோம். ஓகே, இப்போ இதில் எவ்வளோ டேர்ம்ஸு? 100 டேர்ம்ஸ். அப்போ 100th டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது இதில் ஒரு 33 டேர்ம்ஸ், இதில் ஒரு 33 டேர்ம்ஸ், இதில் ஒரு 33 டேர்ம்ஸ். அப்படின்னா நமக்கு மொத்தம் 99 டேர்ம்ஸ் முடிஞ்சிருச்சு. இங்கே என்ன கேட்குறாங்க? 100th டேர்ம். அப்போ திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும்ல. அப்போ அந்த 100th டேர்ம் எந்த சீரீஸில் வந்திருக்கும்? இந்த சீரீஸில் தான் வந்திருக்கும். ஓகே, இப்போ இதில் நமக்கு ஆல்ரெடி 33னா அப்போ 34th டேர்ம் தான் ஆன்சராக இருந்திருக்கும். ஓகே, 34th டேர்ம் என்னென்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 1 2 3 அப்படியே போயிட்டு இருக்குன்னா 34th டேர்ம் என்னவாக தான் இருந்திருக்கும்? 34ஆக தான் இருந்திருக்கும். இப்போ ஆன்சர் வந்து 34. ஓகேவா? நமக்கு நார்மல் பேட்டர்ன் வரல அப்படின்னா உள்ளே இருக்கதே 2 பேட்டர்ன் 3 பேட்டர்னை பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு இங்கே 100th டேர்ம் வருது அப்படின்னா இதில் நம்ம 3ஆக பிரிச்சிருக்கோம். முன்னாடி பார்த்த சம்மில் 2ஆக பிரித்தோம், அதனால் 2 டேபிளில் வர மாதிரி எடுத்தோம். இங்கே வந்து 3ஆக பிரிக்கிறோம், அதனால் 3 டேபிளில் வர மாதிரி நியரஸ்ட் 100க்கு நியரஸ்ட்டில் 99 தான் இருக்குது. இப்போ 99 எடுத்தோம்னா 3 செட்டுமே முடிஞ்சிருச்சு. அப்போ அடுத்த டேர்ம் எங்கேருந்து வரும்? ஃபஸ்ட்டு செட்லேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். அப்போ 100th டேர்ம் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு செட்டில் தான் இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு செட்டில் ஆல்ரெடி 33 டேர்ம் நம்ம எடுத்துட்டோம். அப்போ அடுத்த இருக்க டேர்ம் தான் ஆன்சராக இருந்திருக்கும் 34th டேர்ம். இதில் 1 2 3 தான் போகுது. அப்போ 34வது டேர்ம் கண்டிப்பாக 34 தான் இருந்திருக்கும். அதனால் ஆன்சர் வந்து 34. அடுத்து, if the sum of the first 6 terms of an AP is equal to the sum of the 14 terms. ஓகே, இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு sum of the 6 terms S6 is equal to sum of the 14 terms. ஓகேவா? அப்போது இதுக்கு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா 6/2 n/2 அந்த ஃபார்முலா 2a plus n minus 1 5d equal to 14/2 2a plus ஒரு வேல்யூ கம்மி பண்ணால் 13d. ஓகேவா? இங்கே 20 டேர்ம்ஸ் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க, அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது 3, இங்கே வந்து 7. இப்போது 6a plus 15d equal to 14a plus 91d. ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துடலாம். 14a இந்த பக்கம் 6a இந்த பக்கம் வரும்போது 8a
8a plus 91ல 15 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 76d equal to 0. இப்போ 8a plus 76d equal to 0. நமக்கு ஃபார்முலா அப்படி என்ன வரும்? நமக்கு சம் ஆஃப் த 20 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். 20 டேர்ம்ஸ். அப்போ ஃபார்முலால n by 2 2a plus n minus 1 into d. இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஓகே, அப்போ இதில் நமக்கு இங்கே ஃபார்முலாவில் ஃபஸ்ட் என்ன வரும்? 2a வரணும். ஓகேவா? இங்கே 8a இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? டிவைடட் பை 4 பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். இப்போ 2a ப்ளஸ் இது 4 ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 4 14 d equal to 0. 14 1 times 4 remaining 3 அப்போ 9 times. ஓகே, 19d. இப்போ 2a plus 19d யோட வேல்யூ 0. இது அப்படியே வச்சுக்கலாம். நம்ம 20th டேர்முக்கு கண்டுபிடிக்கும் போது n by 2. இப்போ 20 by 2 2a plus n minus 1 20ல ஒன்று கம்மி பண்ணுவோம் 19d. நம்ம ஆல்ரெடி தானே கண்டுபிடிச்சிருக்கோம் 2a plus 19d யோட வேல்யூ 0. அப்போ இது கூட மல்டிபிள் ஆகிற எந்த வேல்யூ வந்தாலும் 0 தான் வரும். அப்போ 20th டேர்ம் சம் வந்து 0. இப்போ ஆன்சர் வந்து 0. Okay, find the total number of terms between 200 and 500 which are divided by 3. Okay, 200லேருந்து 300க்கு இடையில இருக்க 3 ஆல் டிவிசிபிள் ஆகிற நம்பர்ஸ் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 3 ஆல் டிவிசிபிள் ஆகிற நம்பர் 201 3 ஆல் டிவிசிபிள் ஆகும். இப்போ அடுத்து 204 இப்படியே போயிட்டுருக்கோம். லாஸ்ட்டில் 500 499 வராது 498 3 ஆல் டிவிசிபிள் ஆகும். ஓகேவா? அப்போ இதுதான் அந்த வேல்யூஸ். இங்கே என்ன கேட்குறாங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கேட்டாங்கன்னா ஃபார்முலா வந்து n is equal to l minus a by d plus 1. இங்கே எல்லுங்கிறது என்னது? லாஸ்ட் டேர்ம் 498 மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் வந்து 201. டிங்கிறது என்னது? நம்ம 3 ஆல் டிவிசிபிள் ஆகிற வேல்யூ தான் எடுக்கிறோம். அப்போ 3 ப்ளஸ் 1. இப்போ இதில் மைனஸ் ஆச்சுன்னா 7 9 297 by 3 plus 1. அப்போ எவ்வளோ வரும்னா 9 times remaining 2 9 plus 1. அப்போது 100 வேல்யூஸ். மொத்தம் 100 வேல்யூஸ் இருக்கும். 200க்கும் 500க்கும் இடையில 3 ஆல் டிவிசிபிள் ஆகிற வேல்யூஸ். அடுத்து 14th question. The sum of the 5 numbers of an AP is 30. Sum of the 5 numbers of an. ஓகே, அப்போ S5 ஓட வேல்யூ 30. அடுத்தது sum of the squares. Sum of their squares. Okay, sum of their squares வந்து 220. Find the middle term. Okay. Sum of the 5 numbers. ஏபியில் இருக்கக்கூடிய ஒரு 5 நம்பர்ஸை ப்ளஸ் பண்ணால் 30 சொல்கிறாங்க. அந்த நம்பர்ஸ் வந்து a plus d, a plus 2d, a plus 3d, 5 டேர்ம்ஸா? இப்போ a plus 4d. இதுதான் அந்த 5 டேர்ம்ஸ்னு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு சொல்கிறாங்க? 30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எத்தனை வேல்யூஸ் இருக்குது? 5 வேல்யூஸ். அப்போ 5a ப்ளஸ் d எவ்வளோ? 3d 6d 10d. ஓகேவா? என்ன கேட்குறாங்கன்னா மிடில் டேர்ம் கேட்குறாங்க. மிடில் டேர்ம் என்னது? a plus 2d. ஓகே, அப்போது இங்கே 10 வந்து 2 மாறணும்னா டிவைடட் பை 5 போடணும். இப்போ எல்லாத்தையுமே 5 ஆல் டிவைட் பண்ணால் a plus 2d equal to 6. அப்போது மிடில் டேர்ம் வந்து 6. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஓகே, இதில் mth டேர்ம் வந்து mth டேர்ம் ஆஃப் an AP is 1/n சொல்லியிருக்காங்க. இப்போ a plus m minus 1 into d யோட வேல்யூ 1/n. அடுத்தது nth டேர்ம் a plus n minus 1 into d யோட வேல்யூ வந்து 1/m. ஓகே, இங்கே கடைசியில் சம் ஆஃப் mn கண்டுபிடிக்கணும். mn டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இதுலேருந்து ஃபஸ்ட்டு a தனியாக d தனியாக நம்ம சால்வ் பண்ணோம். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணலாம். இப்போ மைனஸ் பண்ணால் என்ன ஆகும்? a கேன்சல் ஆகிடும். m minus 1 minus n plus 1 into d equal to 1/n minus 1/m. இப்போ இதில் ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். m minus n into d equal to m minus n by mn.
இப்போ m minus n கேன்சல் ஆகிடும். dயோட வேல்யூ 1/mn. அடுத்தது இப்போ நம்ம d கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து a கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ப்ளஸ் பண்ணுவோம். 1/n ப்ளஸ் 1/m ஈக்குவல் டு a ப்ளஸ் a 2a ஆகிடும். 2a ப்ளஸ் இது அப்படியே ப்ளஸ் பண்ணும்போது m ப்ளஸ் n -1 -1 -2 ஆகிடும். dயோட வேல்யூவை 1/mn அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, அப்போ இது வந்து m ப்ளஸ் n by mn கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 2a ப்ளஸ் இது mn டிவைட் பண்ணோன்னா m ப்ளஸ் n by mn மைனஸ் 2/mn. ஓகேவா? அப்புறம் ரெண்டு பக்கமும் m ப்ளஸ் n by mn கேன்சல் ஆகிடும். பட் 2a ஈக்குவல் டு 2/mn. இப்போ 2 கேன்சல் ஆகிடும். இப்போ ஏவோட வேல்யூ 1/mn. இப்போ ஏவோட வேல்யூ 1/mn தான். டியோட வேல்யூ 1/mn தான். இப்போ நம்ம வந்து sn கண்டுபிடிக்கணும். sn இஸ் ஈக்குவல் டு நம்ம sn கண்டுபிடிக்க வேண்டாம், சம் ஆஃப் த mn டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ mn கண்டுபிடிக்கணும். இப்போ mn/2 ஃபார்முலா என்னது? 2a வரும். 2/aக்கு பதிலாக 1/mn. இப்போ mn ப்ளஸ் n மைனஸ் 1 அப்படின்னா mn மைனஸ் 1 இன்டூ டின்னு வரும். டியோட வேல்யூ 1/mn தான். ஓகேவா? இப்போ இந்த mn அப்படியே உள்ள மல்டிபிள் பண்ணும். ஓகே, mn இந்த 2 வெளியே இருக்கட்டும். அப்படியே 1/2 உள்ள வெளியே அப்படியே இருக்கட்டும். mn மட்டும் உள்ளே கொண்டு போகும்போது ஃபஸ்ட் இருக்கிறதுல mn கேன்சல் ஆகிடும். பட் 2 மட்டும் இருக்கும். அடுத்தது ப்ளஸ் இங்கே உள்ள mn கொண்டு போனால் இந்த mn கேன்சல் ஆகிடுமா? ரிமைனிங் mn மைனஸ் 1 அப்படின்னு இருக்கும். அப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் 1/2 mn ப்ளஸ் 1. ஓகே, இதுதான் ஆன்சர். ஆன்சர் வந்து 1/2 mn ப்ளஸ் 1, ஆப்ஷன் சி. இது கொஞ்சம் பொறுமையாக சால்வ் பண்ணணும். ஏவையும் டியும் கண்டுபிடிச்சிட்டு அதை கொண்டு போய் எஸ்எம்என் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை டவுட்டை கிளியர் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இந்த கிளாஸ்க்கான பிடிஎஃப்ஸ்லாம் வந்து அதில் தான் ஷேர் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.